திருப்பூரில் பின்னலாடை ஏற்றுமதி கடந்த ஆண்டை காட்டிலும் நடப்பு நிதியாண்டில் 15% அதிகரித்திருப்பதாக ஆயத்த ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில் தெரிவித்துள்ளது. பனியன் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதிக்கு பெயர் போன திருப்பூரில் பின்னலாடை துறை ஏற்றுமதி கடந்த நவம்பர் மாதம் வரை 25,000 கோடியை எட்டியுள்ளது. ஆயத்த ஆடை ஏற்றுமதி கடந்த ஏப்ரல் முதல் நவம்பர் வரையிலான காலகட்டத்தில் 82,509 கோடி ரூபாய்க்கு நடந்துள்ளது. நவம்பரில் மட்டும் 9,460 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. இது கடந்த நிதியாண்டுடன் ஒப்பிடுகையில் 12.9% அதிகம் என ஆயத்த ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில் தெரிவித்துள்ளது. 2024-25 நிதியாண்டுல நம்மளுடைய ஏற்றுமதி ரொம்ப சிறப்பா இருக்கு. இதுவரைக்கும் இந்த கடந்த 8 மாதத்துல 25,000 கோடி தோராயமா நாங்க திருப்பூர் இதுல இருந்து ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். அகில இந்திய லெவல்ல 82,000 கோடி ஆர்எம்ஜி ரெடிமேட் கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் நடந்திருந்து எல்லா கேட்டகரியும் சேர்ந்து. ஸோ இது பாத்தீங்கன்னா திருப்பூரை பொறுத்த மட்டிலும் 15% அதிகரிச்சிருக்கிறது. கடந்த 5 மாதங்களாக ஆர்டர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் பின்னலாடை ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டில் 40,000 கோடியை எட்டும் என ஏற்றுமதியாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். ஆல் இண்டியா லெவல்ல பாத்தீங்கன்னா ஆயத்த ஆடை ஏற்றுமதி அபரிதமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அக்டோபர் மாசம் மட்டும் 38.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நவம்பர் மாசம் 11.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே போக்கில் போனால் இது வரைக்கும் திருப்பூர்ல 25,000 கோடி நம்ம பண்ணிட்டோம் நவம்பர் வரைக்கும். ஸோ இன்னும் 3-4 மாசம் இருக்கு. கண்டிப்பா நம்ம சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு அதிகமாக ஒரு 15% அதிகமாக கண்டிப்பாக செய்வோம். திருப்பூரில் அடுத்த ஆண்டு மார்ச் வரை பின்னலாடை ஏற்றுமதி நிறுவனங்கள் அனைத்தும் ஆர்டர்கள் பெற்றுள்ளதாகவும் ஆயத்த ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.